வணக்கம். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு பட்டயம் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் சங்கத்தினர் தங்களது 2 முக்கிய கோரிக்கை தொடர்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் சே. சுந்தரவேல் உடையார், மாநில பொதுச் செயலாளர் வி. காசிநாதன் துரை ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது: தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 250 யோகா ஆசிரியர்களை நியமனம் செய்து மத்திய அரசு தொகுப்பூதியமாக யோகா ஆண் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 8,000, பெண் யோகா ஆசிரியர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட்டது. கடந்த 2022 அக்டோபர் மாதம் முதல் 2023 அக்டோபர் வரை ஒரு ஆண்டிற்கான முழு ஊதியத்தையும் மாநில அரசு வழங்கியது. அதன் பிறகு மத்திய அரசு யோகா ஆசிரியர்களுக்கான நிதியை மாநில அரசிடம் வழங்கியும் தமிழக அரசு இதுவரை கொடுக்கவில்லை என்று கூறினார். தமிழக அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நோடல் அலுவலருமான மணவாளன் அவர்கள் யோகா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று மிரட்டுகிறார். எனவே தமிழக அரசு யோகா ஆசிரியர்களின் தொகுப்பூதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும். தமிழகத்தில் யோகா பயிற்சி முடித்து பட்டம் மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் 1,50,000 பேர் உள்ளனர். அவர்களுக்கு தமிழக அரசின் நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள், கலை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரிகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மாவட்ட மருத்துவமனையில், அரசு மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணி வழங்கிட வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை முறையில் மாற்றம், படிப்பில் கவனமின்மை, ஆரோக்கிய குறைபாடு, மன அழுத்தம், ஒழுக்க குறைபாடு, உடல் உபாதைகள், பெண்களுக்கான பிரச்சனைகள், உடல் மற்றும் மனசோர்வு ஆகியவற்றில் இருந்து ஆரோக்கியத்தை வழங்கிட யோகா முக்கியத்துவம் ஆகும். எனவே யோகா பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிட வேண்டும் என்று கூறினார். மேலும் இதுவரை நடந்த தேர்தலில் பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தவுடன் எங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று கூறினார். கட்சிகளுக்கு யோகா ஆசிரியர் மற்றும் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு பட்டயம் மற்றும் பட்டம் படித்த யோகா ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சங்க சந்திப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அனைத்து யோகா ஆசிரியர்களும் மாநில அளவில் சென்னையில் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இதற்கான காரணங்கள் 2. ஒன்று, 2022 பணிபுரியும் 250 யோகா ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யோகா ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம் என்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அரசியல் கட்சி கூட்டணிக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம் என்பதற்காகவும் அந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 2 காரணம் அதோட முக்கியமான நோக்கம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் யோகா ஆசிரியர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிச்சாங்க 2020. நம்ம தமிழ்நாடு அரசு 2022 மொத்தம் 250 பேரை 3 பகுதிகளாக யோகா ஆசிரியர் நியமனம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓராண்டு காலத்துக்கு சம்பளம் கொடுத்தாங்க. 2022 அக்டோபர்லேருந்து 2023 அக்டோபர் வரையும் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு கடந்த 2.5 ஆண்டு காலங்க சம்பளம் கொடுக்கவில்லை. அவர்களை பணியிலேருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமான ஒரு உத்தரவை இன்றைக்கு தமிழ்நாடு யோகா மற்றும் இயற்கை கல்லூரியோட முதல்வராக இருக்கக்கூடிய திரு மணவாளன் அவர்கள் வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சு, அந்த யோகாசிரியர் ஒரு சிலர் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் வேலைக்கு போகல. இந்த 2.5 ஆண்டு காலமாக அவர் பார்த்த பணிக்கு சம்பளம் வரவில்லை. அதை கிடைப்பதற்கு தமிழக அரசு முழு முயற்சி உடனடியாக செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2வதாக, இதுவரையும் பட்டயம் மற்றும் பட்டம் படித்த யோகாசிரியருடைய எண்ணிக்கை தமிழகம் முழுவதும் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி ஒரு விவசாய நாட்டில் விவசாயிகள் முக்கியமோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யோகா ஆசிரியருடைய தேவையும் அதிகரிச்சிருக்கு. அதை உணர்ந்துதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்தியாவில் தோன்றிய யோக கலையை உலகம் முழுவதும் கொண்டாடும் விதமாக ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக அறிவித்தார். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் படிச்ச யோகா ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எந்த அரசு பள்ளியிலையும், ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், கல்லூரிகளிலும் யோகா ஆசிரியர்கள் நியமிக்கப்படவே இல்லை. இந்த 1 லட்சம் குடும்பங்கள்லேருந்து குறைந்தபட்சம் 7 லட்சம் வாக்காளர்கள் நாங்கள் இருக்கோம். இது தமிழக வாக்காளருடைய எண்ணிக்கை 6,80,00,000ல் 1.1% நாங்கள் இருக்கிறோம். யோகா ஆசிரியருடைய குடும்பங்கள் இருக்கிறது. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன முடிவு எடுத்துருக்கோம், எங்களுடைய குடும்பத்தோட என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி பல்வேறு கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களித்திருந்தாலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே
வருகின்ற தேர்தலில் ஜெயித்ததன் பிற்பாடு வரக்கூடிய ஆட்சியில் யோகா ஆசிரியரை நியமனம் செய்வோம். அனைத்து பள்ளி, கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விளையாட்டு மையங்கள் போன்ற எல்லா இடங்களிலும், அரசாங்கத்திலும் சரி தனியாரிலும் சரி, அனைத்து இடங்களிலும் யோகா ஆசிரியரை நியமனம் செய்வோம் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிப்பது என்று ஒரு உறுதியான முடிவு வாக்களித்தோம். தமிழ்நாடு யோகா சங்கத்து சார்பாக அவங்க பல தடவை நாங்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கோம், துணை முதல்வரை சந்தித்து பேசியிருக்கோம். எந்த ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு கொடுக்கவே இல்லை உறுதி. ஆனால் 2024 எங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் இந்த தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எல்லா நாட்டிலையும் யோகா கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பிறந்த இந்த யோகா கலைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விதிவிலக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த 2 வருஷம் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஏன்னா இங்கே ஆட்சி நடக்கக்கூடியது அரசு அதிகாரிகளா ஆட்சியாளர் என்ற நிலைப்பாடு ஏற்படுகிறது. ஆட்சியாளர் அதிகாரிகளை கட்டுப்படுத்தணும். ஆனால் இங்குள்ள அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நாங்கள் பல தடவை சுகாதார அமைச்சரை சந்தித்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்களுக்கு 2 வருஷம் சம்பளம் கொடுக்கலன்ட்டு. ஆனால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவும் இல்லை. எதனால சம்பளம் கொடுக்கலன்ட்டு எங்கள்கிட்ட திருப்பி கேட்குறாங்க அமைச்சர்கள் அவர்கள். ஏன்னா 1.5 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் யோகா பயிற்சியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை. நாங்களும் பல கட்ட போராட்டம் நடத்திட்டோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்கள் நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குன்னு அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் 20 துறைகளுக்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை யோகா கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லா விளையாட்டுத்துறைக்கு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், யோகா செய்யறதுனால உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர் உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய மகன் இப்ப ஸ்டாலினா இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யோகா துறையை ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனால் தயவு செய்து எங்களுடைய மனவேதையை நாங்கள் வெளிப்படுத்துறோம். 2 வருஷமா நாங்கள் சம்பளம் இல்லாம வேலை பார்த்துருக்கோம். தயவு செய்து இது முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக எங்களுடைய நிலுவைத் தொகை விடுவிக்க வேண்டும். அப்படி இல்லைன்றா வச்சுக்கீங்களேன் 2026 நீங்க வேற மாதிரி தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 1.5 கோடிக்கு மேல யோகா படிச்சவங்க இருக்காங்க. ஆனா எங்களுடைய ஓட்டு கண்டிப்பா 1% மேல உங்களுக்கு தெரியும். ஆனா நீ எதனால எங்களுக்கு மறைமுகமா யோகா கலையை அப்புறப்படுத்த தெரியல. ஆனா இது பின் விளைவு 2026 பிரதிபலிக்கும் என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் மத்திய அரசு ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெண் யோகா பயிற்சியாளர், ஆண் யோகா பயிற்சியாளர் நியமிச்சிருக்காங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்குது, பல கோடி நிதி ஒதுக்குது. ஆனா தமிழகத்தை இந்த நிதியை வாங்கி வச்சுட்டு இன்னும் ரிலீவ் பண்ணாம வச்சிருக்காங்க. இப்போ நாங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க இப்போ எடுத்துக்காட்டுக்காக வடநாட்டுக்காரன் இங்க வேலை பார்க்குறான் சார், 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறான். நாங்க இந்த தமிழகத்தில் பிறந்து எங்களுக்கு 50 வயசு ஆச்சு. ஒரு 5வது பிரயோசனம் நம்மளால இருக்கோம். ஓட்டு போடுறதுதான் நாங்க ஒரு மறைமுகமா என்ன பண்றது இல்ல. தமிழகத்தை பிறந்ததுக்கு ஒரு அவமானமா என்னது இல்ல. ஆனா ஒரு வேலையும் கிடைக்கல சார். பிஎஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க, எம்எஸ்சி யோகா, எம்பி யோகா, பிஹெச்டி யோகா முடிச்சிருக்காங்க சார். படிச்சு என்ன சார் பிரயோசனம் யோகாவில்? ஒன்றும் இல்லை சார். ஆனா வடநாட்டுக்காரன் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் வேலை பார்க்கறான். தமிழ்நாட்டுல கை நேரம் சம்பளம் வாங்குறான். தமிழ்நாட்டில் பிறந்து எதுக்கு நாங்கள் பிறந்திருக்கோம்? முதலமைச்சர் தமிழ் சொல்றாரு திராவிட நாடுன்னு. திராவிட நாடு தமிழ்நாடு எங்களுக்கு தெரியல. ரொம்ப மணக்கமுள்ள இருக்க சார். 2 வருஷமா ஒரு 2 மாசம் சம்பளம் இருக்கு சார். எப்படி சார் குடும்பத்தை ஓட்ட முடியும் சொல்லுங்க சார். இது ஸ்டார்டிங்லேயே முதலமைச்சர் சந்திச்சு மனு கொடுத்தோம் சார். நாங்கள் உடனே நாங்கள் ஏற்பாடு பண்றோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 15 தடவை சுகாதார அமைச்சர் கொடுத்துட்டோம் சார். எங்களுடைய சூழ்நிலை பாருங்க சார். இப்போ போன வாரம் முந்தின வாரம் கூட சுகாதார அமைச்சர் சந்திச்சு கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க அப்படின்னு. எத்தனை நாள் தான் சுகாதார அமைச்சர் சந்திச்சு பார்க்கணும் எங்களுக்கு தெரியல. ஆனா எல்லா ஸ்டேட்லயுமே யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. இதே 2022-23 இங்குள்ள சுகாதார அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப யோகா பயிற்சியாளர் இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி ரொம்ப இருக்கு தமிழகத்துல சிசேரியன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரே வாய்மொழி உத்தரவு கொடுத்தாரு பிரஸ் மீட்ல. இப்ப நீங்க போய் பாருங்க எத்தனை பேர் அரசாங்க சுகாதாரத்துக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரி போறாங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்க யோகா டீச்சர் இருந்தாலே நார்மல் டெலிவரி ஆகும். நோய் நொடியெல்லாம் குணப்படுத்தக்கூடியது யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான். ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு பயிற்சியும் உண்டு. ஆனா இதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா மக்கள் ஆரோக்கியமா இருந்தா தனியார் ஆஸ்பத்திரியில வரவு குறைஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரியல. உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு மனவாளன்றே ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வர்ற ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு அதிகாரிகளுக்கு மசாஜ் பண்ணி அவர் ரொம்ப கூட் பண்றாங்கன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. ஒருவேளை அதனாலதான் அவர் 3 போஸ்டிங் இருக்கிறாரோ எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது.
ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு போஸ்டிங்கை வந்து ஹையர் லெவல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் வந்து 3 போஸ்டிங்கை வந்து ஒரே இருக்கக்கூடிய வந்து எங்களை வந்து பல நிலைகள் வந்து சிந்திக்க வைக்கிறது. ஏன்னா அங்குள்ள வந்து ஒரு மாணவர்கள் சொல்றாங்க, இவனை வந்து அந்த இடத்துல தூக்க முடியாது அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கையில் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அது வந்து பத்திரிகையாளர் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்ல தீர்வு காண வந்து அவங்களை வந்து முறையிடுறோம். இது வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு முடிவு காண வேண்டும். ஏன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே இருக்கக்கூடிய வந்து தான் ஒரு ஜாயிண்ட் டைரக்டர். ஆனால் அவருக்கு வந்து 10th 12th முடிக்காதல்ல. ஆனால் வரக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை மசாஜ் பண்ணி விட்டுட்டு கையில் வச்சிருக்கிறாண்டு வந்து நியூஸ் வந்துச்சு. அதை உடனடியாக வந்து உங்களுடைய பத்திரிகை சார்பாக வந்து வேண்டு வைக்கணும். தயவு செய்து வந்து அவரை வந்து சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா பல கோடியை வந்து கையாள பண்ணி ஊழல் பண்ணியிருக்காரு. இப்படி சீக்கிரம் உங்களுடைய சார்பாக வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும்.